ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக நிலைவாசல் மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிலைவாசல் மாலை ரெடி பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி 1/4 கிலோ மஞ்சள் செவ்வந்தி பூ எடுத்துருக்கிறேன், 1/4 கிலோ வெள்ளை செவ்வந்தி பூ எடுத்துருக்கிறேன். எல்லா பூக்களையும் பாருங்கள், இந்த மாதிரி காம்பெல்லாம் ஒட்டி கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்தது கோழிக்கொண்டை 1.5 கட்டு எடுத்துருக்கிறேன். கோழிக்கொண்டை வந்து ஒரு கட்டுன்னா நல்லா ஒரு பெரிய பஞ்சாக கிடைக்கும். அது வந்துட்டு ஒரு 30 ரூபா 40 ரூபா அந்த ரேட்டு தான் இருக்கும் கோழிக்கொண்டை ஒரு கட்டு. நம்ம வந்துட்டு கோழிக்கொண்டைக்கு பதிலாக சிகப்பு கலர் ரோஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கட்டுன்னா இந்த மாதிரி நல்லா ஒரு பெரிய கட்டாக கிடைக்கும். இதில் இருந்து நம்ம வந்து இந்த மாதிரி 1.5 கட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடு நிலைவாசல் மாலை ரெடி பண்ணுறதுக்கான அளவுகள் இது எல்லாமே பாருங்கள். அதிலேருந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சம் ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம இந்த மாதிரி பிக்காமல் கொஞ்சம் பெருசாக பிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து துளசி 1/4 கிலோ எடுத்துக்கலாம். துளசி வந்து நம்மளோட விரல் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோமா கோர்க்கும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி துளசி கிடைக்கலங்கிற பட்சத்தில் மறிக்கொழுந்து, வேப்ப இலை இந்த மாதிரி இலைகள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 10 பூ மட்டும் மஞ்சள் செவ்வந்தி பூ இந்த மாதிரி காம்போடு எடுத்து வச்சுக்காங்க. 2 சைடு நிலைவாசல் மாலைக்குமே 10 பூ போதும், காம்போடு எடுத்து வச்சுக்காங்க. மற்றதெல்லாம் காம்பு கட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம மாலை கோர்க்கிறதுக்கு, நிலைவாசல் மாலை கோர்க்கிறதுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நூல் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். எவ்வளோ பெரிய மாலை வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். நிலைவாசல் மாலை எல்லாமே தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த நூலை வந்து நம்ம ஊசியில் ரெட்டையாக போட்டு நம்ம கோர்த்தோமா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த நூல் பேர் பைண்டிங் நூல். ஃபேன்சி ஸ்டோர்லேயே கிடைக்குது. ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறாங்க இல்லைங்களா, அவங்ககிட்டையும் கிடைக்கும். இந்த நூல் வந்துட்டு நல்லா நிலைவாசல் மாலை கோர்க்கும் போதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் சைஸ் ஊசியில் இந்த பைண்டிங் நூலை ரெட்டையாக போட்டு எடுத்துக்கலாம். ரெட்டையாக போட்டு எடுத்துட்டு நிலைவாசல் மாலை 5 அடி 5 அடி நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் நூல் கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலோட கடைசி பக்கமாக இந்த மாதிரி நம்ம செவ்வந்தி பூ காம்பு வச்சு ஒரு கண்ணி கட்டிக்கலாம். கட்ட தெரிலனா சாதாரணமாக செவ்வந்தி பூ காம்பு வச்சு கீழ்ப்பக்கமாக ஒரு சுற்றி நம்ம கயிறு கட்டுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி முடி போட்டுக்கலாம். ஒரு 2 முடி நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம அடுத்து நம்ம கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு துளசி கோர்க்க ஆரம்பிச்சிக்கலாம். மற்ற பூக்கள் மாதிரியே துளசி நம்ம ஈஸியாக கோர்க்கலாம். அதோட காம்பு நல்லா குண்டாக இருக்கும் பாருங்கள், அதோட தண்டு எல்லாம். அதனால் இந்த மாதிரி துளசி வந்து ஒவ்வொன்றா கோர்த்துக்கலாம். நம்ம ரவுண்டாக கோர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை, ஆப்போசிட்டாக கூட கோர்த்துக்கலாம். ஆனால் சுற்றியும் இலைகள் இருக்கிற மாதிரி எங்கேயும் கேப் இல்லாத மாதிரி ஒரு 10 கொத்து 15 கொத்து கோர்த்துக்கிட்டோமா போதும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோமா நம்ம கோர்க்கிறதுக்கு டக்குன்னு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம நூலில் நகர்த்திக்கலாம். பாருங்கள், இது நிலைவாசல் மாலையோட கீழ்ப்பக்கம் வந்துடும். இது வந்து குஞ்சம் மாதிரி நிலைவாசலுக்கு கீழ்ப்பக்கமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து கோழிக்கொண்டை கோர்த்துக்கலாம். பாருங்கள், கோழிக்கொண்டை வந்து ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம பிச்சு வைக்காமல் கொஞ்சம் பெருசாக பிச்சு வச்சுருக்கிறோம். இது வந்து கோர்க்கிறதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரி நல்லா ரவுண்டாக கோர்த்துக்கலாம். கோர்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட்டையாக இருக்கிறதுனால. இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு 2 சுற்று கோர்த்துக்கிட்டோமா போதும். ரோஸை விட கோழிக்கொண்டை கம்மி ரேட்டு தான். கோழிக்கொண்டை அப்படி கிடைக்கலங்கிற பட்சத்தில் நம்ம ரோஸே வாங்கிக்கலாம். குட்டி ரோஸு, தக்காளி ரோஸுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த ரோஸ் வாங்கிக்கலாம். அந்த ரோஸை வந்துட்டு காம்பை கட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கிட்டோமா நம்ம செவ்வந்தி பூ எப்படி கோர்க்குறோமோ அதே மாதிரி கோர்த்துக்கலாம். அந்த மாதிரி கோர்த்துக்கிட்டோமா கூட ரொம்ப அழகாக இருக்கும். கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், சுருளாக பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம அடுத்து செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம். செவ்வந்தி பூ வந்து காம்போடு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த செவ்வந்தி பூ வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றுக்கு ரவுண்டாக 5 பூ வர மாதிரி கோர்த்துக்கலாம். பாருங்கள், இது வந்து ஒன்றும் பின்னாடி ஒன்றா இந்த மாதிரி வர மாதிரி கோர்க்கும்போது தான் ரவுண்டாக ரொம்ப அழகாக இருக்கும். ஆப்போசிட்டாக கோர்க்கிறத விட இந்த மாதிரி கோர்க்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி ரவுண்டாக 5 பூ கோர்த்துட்டு மேலே பார்த்த மாதிரி ஒரு பூ காம்பு கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த பூ கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இந்த மாதிரி நூலில் நகர்த்திக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து இது கோழிக்கொண்டையை விட கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி கோர்த்தமாக தான் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி கோர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கீழே கோழிக்கொண்டை 2 சுற்று கோர்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி மேலேயும் இந்த மாதிரி 2 சுற்று கோழிக்கொண்டை கோர்த்துக்கலாம். நம்ம எல்லா பூக்கள்லையுமே 1/4 கிலோ எடுத்துக்கிட்டோமா போதும். செவ்வந்தி பூ எல்லாம் புசுன்னு இருக்கிறதுனால வெயிட் அதிகமாக இருக்காது. துளசியும் அதே மாதிரி தான். 1/4 கிலோ எடுத்துக்கிட்டோமாவே 2 பக்கமும் ரொம்ப அழகாக நிலைவாசல் மாலை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கோழிக்கொண்டையை கோர்த்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி நூலில் தள்ளிக்கிட்டோம். இடையில செவ்வந்தி பூ வந்து கொஞ்சம் வெளியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து நிலைவாசல் மாலையோட கீழ்ப்பக்கமாக வந்துடும். அடுத்து துளசி கோர்த்துக்கலாம். துளசி நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ஒரு 10-15 கொத்து கோர்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 10-15 கொத்து துளசி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம நூலில் நகர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கம்மியாக கோர்த்து நகர்த்தும் போது தான் ரொம்ப அழகாக இருக்கும் கீழ்ப்பக்கமாக. அவ்வளோதான். இதுக்கு மேல் நம்ம வந்துட்டு கொஞ்சம் நல்லா நீளமாக கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெள்ளை செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம். பாருங்கள், வெள்ளை செவ்வந்தி பூ வந்து ஒரு அளவாக வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 11 பூ கோர்த்துக்கிட்டோமா ரொம்ப அழகாக எல்லாம் ஒரே அளவுகளோடு வரும். ஒரு 11 வெள்ளை செவ்வந்தி பூ இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். நம்ம கோர்க்கும் போது பாருங்கள், கவனமாக நம்ம காம்பு கட் பண்ணி எடுத்து வச்சிடலைங்களா செவ்வந்தி பூவில், அந்த காம்புலேயே சென்டராக பார்த்து கோர்த்தமா தான் உதிராது. இந்த மாதிரி கோர்த்துட்டு பூவை வந்து அழுத்தி பிடிச்ச மாதிரி கோர்த்துக்கோங்க. வெளியில் தள்ளி பிடிச்ச மாதிரி கோர்த்தமா உதிர்ந்து போயிடும். அதனால் கோர்த்துட்டு பூவை இந்த மாதிரி மூடி பிடிச்ச மாதிரி நம்ம நகர்த்தி விடலாம். ஒவ்வொரு பூவாக கோர்த்து நகர்த்துறதுனால நகர்த்தலாம். அப்படி இல்லை 2 பூவாக ரொம்ப டக்குன்னு கோர்க்கிறதுனால கோர்த்துக்கலாம்.
புதுசாக கோர்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொரு பூவாகவே கோர்த்துக்காங்க. கோர்த்துட்டு இங்கே பாருங்கள், நான் அமுத்தி பிடிச்சிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா, பூவை வந்துட்டு மூடி பிடிச்ச மாதிரி பிடிச்சிருக்கிறேன் இல்லைங்களா, அந்த மாதிரி பிடிச்சி தான் கோர்க்கணும். அப்போ தான் வந்து பூ உதிராது. கோர்க்கும் போது கரெக்டாக நம்ம காம்பு கட் பண்ண இடத்துலேயே கோர்த்துக்காங்க. இவ்வளோ நீளத்துக்கு ஒரு 11 பூ கரெக்டாக வெள்ளை செவ்வந்தி பூ கோர்த்துட்டு அடுத்து நம்ம கோழிக்கொண்டை வெள்ளை செவ்வந்தி எவ்வளோ நீளத்துக்கு நம்ம கோர்த்துமோ அவ்வளோ நீளத்துக்கே கோழிக்கொண்டை பூவும் கோர்த்துக்கலாம். நம்ம வந்துட்டு குஞ்சம் பகுதிக்கு கோர்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஒன்று பின்னாடி ஒன்று வர மாதிரியே நம்ம கோர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நம்ம நூலில் நகர்த்திக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து நூலில் நகர்த்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம செவ்வந்தி பூ அளவுக்கே கோழிக்கொண்டையும் கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம அடுத்து மஞ்சள் செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம் பாருங்கள். நம்ம வந்துட்டு மஞ்சள் செவ்வந்தி பூ வெள்ளை செவ்வந்தி பூ எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரியே காம்பு கட் பண்ண இடத்துல சென்டராக பார்த்து கோர்த்துக்கிட்டோமா தான் பூ வந்து உதிராது. கொஞ்சம் அந்த காம்பு கட் பண்ண இடத்த விட்டு கொஞ்சம் நகர்த்தி கோர்த்தோமா கூட அது வந்துட்டு பூ வந்து ஒவ்வொன்றா கீழே உழுவ ஆரம்பிச்சுக்கும், முழு பூவாகவே. அதனால் அந்த சென்டராக பார்த்து கோர்த்துக்கங்க. இந்த மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு 11 பூ கோர்த்துட்டு அடுத்து நம்ம செவ்வந்தி பூ கோழிக்கொண்டையெல்லாம் எவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துமோ அவ்வளோ நீளத்துக்கே துளசியும் கோர்த்துக்கலாம். துளசியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாகவே கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். அவ்வளோதான், அவ்வளோ நீளத்துக்கே துளசியும் கோர்த்துக்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம குஞ்சம் கோர்த்துருக்குறோம். அடுத்து வெள்ளை செவ்வந்தி பூ, கோழிக்கொண்டை, மஞ்சள் செவ்வந்தி பூ, துளசி எல்லாமே ஒரே அளவுகளோடு இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஃபஸ்ட்டு கோர்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி வெள்ளை செவ்வந்தி பூ இந்த இடத்துல கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி வெள்ளை செவ்வந்தி பூ நம்ம 11 பூ கோர்த்துட்டு மறுபடியும் கோழிக்கொண்டை வெள்ளை செவ்வந்தி பூ எவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துமோ அவ்வளோ நீளத்துக்கு மறுபடியும் கோழிக்கொண்டை கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோழிக்கொண்டை கோர்த்துட்டு பாருங்கள், அடுத்து மறுபடியும் நம்ம மஞ்சள் கலர் செவ்வந்தி பூ கோர்த்துக்கலாம். காம்பு கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோமா டக்குன்னு கோர்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மஞ்சள் கலர் செவ்வந்தி பூ ஒரு 11 பூ கோர்த்துக்கலாம். அவ்வளோதான், கோர்த்துட்டு மறுபடியும் அடுத்து நம்ம துளசி கோர்க்க ஆரம்பிச்சிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், மஞ்சள் செவ்வந்தி பூ, கோழிக்கொண்டை, வெள்ளை செவ்வந்தி பூ, துளசி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்து நம்ம துளசி கோர்த்துக்கலாம் பாருங்கள். லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம துளசி வந்துட்டு செவ்வந்தி பூ எவ்வளோ நீளத்துக்கு கோர்த்தோமோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நீளமாக துளசி கோர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதே மாதிரி நீளமாக துளசி கோர்த்துக்கலாம். துளசி வந்துட்டு கோர்த்துட்டு இந்த மாதிரி புசுனே வைக்கிறதுனால வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம விரல் நீளத்துக்கு தான் கட் பண்ணி கோர்த்துருக்குறோம். இதே மாதிரி வைக்கிறதுனால வச்சுக்கலாம். அப்படி இல்லை செவ்வந்தி பூவோட அளவுகளுக்கே கட் பண்ணுறதுனால ஓரங்களை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், இப்போ வந்து கட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. துளசி பாருங்கள் அதே நீளத்துக்கு வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஓரங்களில் மட்டும் கட் பண்ணி விட்டோமா செவ்வந்தி பூவோட அளவுக்கே கரெக்டாக வந்துடும். வந்துட்டு இங்கே பாருங்கள், கடைசியாக இந்த மாதிரி வளைச்சி முடி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்ம வந்து வாசக்காலில் மாட்டும் போது ஆணியில் மாட்டுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். இது மாதிரி நிலைவாசல் மாலையோட நீளம் பார்த்திங்கன்னா 4 அடி 4.5 5 அடி 5.5 அடி வரைக்கும் கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு இதே மாலையை நிலைவாசலுக்கு சென்டர்லேயும் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லை ஓரங்களில் வச்சுட்டு நம்ம வந்து சென்டரில் வந்துட்டு மாவில வேப்பையில தோரணம் மாதிரி கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக நிலைவாசல் மாலை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கட்டும்போது கொஞ்சம் நூல் விட்டு கட்டியிருந்தோம் இல்லைங்களா, அந்த குஞ்சம் பகுதிக்கு அந்த நூலை வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா செவ்வந்தி பூவோட காம்பு வச்சு கட்டினதுனால நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், அதே மாதிரி அதே அளவுகளோட இன்னொரு சைடும் நிலைவாசல் மாலை ரெடி பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். நம்ம கோர்க்கிறதுனால கட்டுறதுனா கூட கொஞ்சம் டைம் எடுக்கும். கோர்க்கிறது ரொம்ப ஈஸியாக கோர்த்து முடிச்சிடலாம். ரொம்ப அழகாக பாருங்கள், ஒரே அளவுகளோட இந்த மாதிரி வெள்ளை செவ்வந்தி பூ 1/4 கிலோ, மஞ்சள் செவ்வந்தி பூ 1/4 கிலோ, கோழிக்கொண்டை வந்து 1.5 கட்டு, துளசி 1/4 கிலோ இருந்தால் போதும். ரொம்ப அழகாக நிலைவாசல் மாலை ரெடி பண்ணிக்கலாம். நான் சொன்ன அளவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலைவாசல் மாலையோட 2 சைடுக்கும் சேர்த்து தான். துளசியாக இருக்கட்டும் செவ்வந்தி பூவாக இருக்கட்டும் ரெண்டுமே வந்துட்டு புசுன்னு வெயிட் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம 1/4 கிலோ வாங்கினோமாவே நிறைய பூக்கள் கிடைக்கும். நம்ம வந்து ரொம்ப அழகாக நிலைவாசலுக்கு 2 சைடும் மாலை கோர்த்து முடிச்சிடலாம். இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது பூக்கள் பிடிச்சிருக்குது ரொம்ப ஈஸியாக கிடைக்குதுன்னா அதையும் கூட நம்ம சேர்த்து கோர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப அழகாக நிலைவாசல் மாலை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.